ஹலோங்க. இன்னைக்கு ஒன் பார்ட்ல ரொம்ப சிம்பிளா பூரி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தனியாக வேக வச்சு எடுத்து மசிச்சு வச்சுக்கலாங்க. இப்போ கடாயில் 3 ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய சைஸ் ஆனியனையும் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாங்க. இந்த குருமாவுக்கு காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தாங்க நல்லா இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை சேர்த்திக்கலாங்க. 3 இல்லை 4 பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி சேர்த்திட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலையும் 3-4 பல் பூண்டு கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 1-2 தட்டி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கண்ணாடி பதம் வந்ததுமே ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பும் சீரகத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இது ரெண்டும் வதங்கி வர டைமில் 3 ஸ்பூன் பொட்டுக்கடலையை நம்ம பவுடராக அடித்து எடுத்துக்கலாங்க. நல்லா மசிஞ்சு வெந்ததுமே நம்ம மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை கூட தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. சிம்லையே வச்சு கொதிக்க விட்டுக்கலாங்க. இது கொதிச்சு வர வர நல்லாவே கெட்டியாகி வருங்க. நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு திக்னஸ் வேணுமோ அந்த ஸ்டேஜ் வந்ததுமே தேவையான அளவு உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளையும் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டா ரொம்பவே சிம்பிளான ஒன் பார்ட்டில் பூரி குருமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த குருமாவை ரெடி பண்ணிடலாங்க. இட்லி தோசை பூரிக்கும் செம்மையான காம்பினேஷனாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.